கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது. சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்ததோடு சாலைகளில் சென்ற வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்கு உள்ளாகினர். தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் இன்னும் ஒரு சில தினங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நுத்தரைவிளை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைக்காவு, வாவரை, மங்காடு, மணக்காலை, புதுக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். குமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மழை சற்று குறைந்து இருந்த நிலையில் மீண்டும் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் மழைக்கு இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.